இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பூமியோட ஆத்மா அழிந்துவிடும். இவளுடைய ஆத்மா முழுவதும் அழிவதற்கு முன்னால் என் சம்யுக்தாவின் ஆத்மாவை இவளிடமிருந்து பிரித்து எடுக்க குபரே. தசாவதானியை வயிற்றில் சுமக்கும் ராணியும் இங்கே வந்து விட்டாள். இதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது தடைகள் இருக்கா ககுபரே? அப்படிலாம் எதுவுமே இல்ல மன்னா. இதோ இப்ப அதுக்கான பூஜையை ஆரம்பிக்கிறேன். ராணி, என்ன மன்னிச்சிரு ராணி. இப்படி ஒரு சூழ்நிலையில என்னால உன்னை காப்பாத்த முடியல. நான் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த முடியாம போயிடுச்சு ராணி. என்னோட சக்தி எல்லாம் போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன்னை விட்டு போக போறேன். ஆனா இந்த இக்கட்டான சூழ்நிலையில என்னால உனக்கு உதவ முடியலையேங்கிற குற்ற உணர்ச்சி தான் அதிகமா என்ன கொல்லுது. அக்கா, உனக்கு இந்த குற்ற உணர்ச்சியே தேவையில்ல அக்கா. எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்ப இங்க ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும். நீயும் என் வயிற்றுக்குள்ளார இருக்கிற பாப்பாவும் என்னை விட்டு போவே மாட்டீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு ஒன்னும் ஆகாதுக்கா. எனக்கு பாப்பா பிறக்க சொல்ல நீ கண்டிப்பா என் பக்கத்துல தான் இருப்ப. நேற்று மேய்ச்சலுக்கு வந்த மாடு ஒன்று பூச்சி கடிச்சு நுரதள்ளி செத்து போச்சுமா. அத இன்னைக்கு காலையில தான் புதைச்சாங்க. அது மேலேயே நடந்து போயிட்டு இருக்கீங்க. அதான் உங்களை வித்தியாசமா பார்த்தேன். அதை நான் கண்டுபிடிச்சதால தான் அதை நான் பொறுமையா சொல்லிட்டு போறேன். வேற யாராவது பார்த்தா இவ்வளவு பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்கம்மா. நான் வர்றேம்மா. Oh shit! ஐயோ! தேங்க்ஸ்ங்க. அக்கா, என்னடா இது? சரி வா, கிட்ட போலாம். ஐயோ, என்ன பண்றது? அக்கா, கார் ரெடி ஆயிடுச்சு. வாங்கக்கா. எங்கக்கா போணும்? முதல்ல நாம எல்லாரும் வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கா? வீட்டுக்கா? எனக்கு என்னமோ இதெல்லாம் ஜான்சியோட பிளானோன்னு தோணுது. அக்கா, எதை வச்சு நீங்க ஜான்சியோட பிளான்னு சொல்றீங்க? நாம எல்லாரும் வீட்ல இருந்தா அந்த ஜான்சியால வீட்டுக்குள்ள எதுவுமே செய்ய முடியாதுல்ல. அதனாலதான் அவ ஏதேதோ போய் சொல்லி நம்மள டைவர்ட் பண்ணி வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிருக்கா. ஓ. ஆமா, அந்த கிழவனையும் கிழவியும் நேத்து போட்டு தள்ளினப்போ அந்த ஆள் நம்மள வீடியோல ரெக்கார்ட் பண்ணானே, அந்த போனை மறக்காம எடுத்தியா இல்லையா? ஐயோ இல்ல, ரகுவரன் சித்தப்பா எடுத்துருப்பாருன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். மனோதான் அப்புறமா எடுத்துக்கலாம்னு சொன்னாங்கக்கா. அதுக்கப்புறம் இருந்த டென்ஷன்ல நானும் மறந்துட்டேன்க்கா. யோ ஷோ, நீயாவது எடுத்தியா இல்லையா? ஐயோ மாமா, நான் தான் இருக்கிற டென்ஷன்ல அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொன்னேம்மா. அதுக்கப்புறம் உன்னை எடுக்க சொன்னல, நீ எப்படி மறந்த? இல்லம்மா, நீ எடுத்துக்கலாம்ல. நீ எடுத்துக்கலாம்ல. என்னையே நீ எடுத்துக்க வேண்டியதானே? நாம எல்லாரும் மாட்டணும்னா அதுக்கு காரணமே உங்க 3 பேரோட முட்டாள்தனமா தான் இருக்கும். முதல்ல வண்டி எடுங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். சரி வாங்க. வாங்க. உங்க 4 பேருக்கும் மனசாட்சியே இல்லையா? பொம்மையை கொண்டு புதைச்சிங்க, அதுக்கே இது வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அப்ப கூட உங்களுக்கு புத்தி வரல. பாவம் வெளியூர்ல இருந்து குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும்னு வந்தவங்கள
இப்படி கொண்டு புதைச்சிட்டீங்களே. நீங்க எந்த இடத்துல புதைச்சீங்களோ அந்த இடத்தை இப்ப தோண்ட போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வண்டவாளம் தண்டவாளத்துல ஏற போகுது. வாங்க எல்லாரும் போலாம். வாங்க சார். வாங்க மேடம். வாங்கயா. ஏண்டா இதான் டெட் பாடி ஸ்மெல்லாடா? இந்த ஜான்சி போன ஜென்மத்துல போலீஸ் நாயா இருந்திருப்பா போல இருக்கு. அதான் இந்த ஜென்மத்திலே ரொம்ப விசுவாசமா இருக்கா. ஐயோ டேய் மோப்பம் பிடிச்ச கேஸ முடிச்சிருவா போல இருக்கேடா. ஐயோ சும்மா இருக்க மாட்டியா? சும்மா இருங்க. அவ மட்டும் பாடியை தோண்டி எடுத்துட்டா அப்புறம் யார் நினைச்சாலும் நம்மள காப்பாத்த முடியாது. ஓபன் பண்ணுங்க. அந்த மூட்டையை ஓபன் பண்ணுங்கயா. சரிங்க சார். அந்த மூட்டை அடியா. நீ வெற்றிகரமா 2வது வாசலையும் கடந்து வந்துட்ட. இன்னும் பாக்கி இருக்கிறது ஒரே ஒரு எல்லை மட்டும்தான். அத கடந்தாதான் அந்த பொக்கிஷம் உன் கையில கிடைக்கும். மூதாட்டியே, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த 2 வாசலையும் கடந்து வந்துட்ட. இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப கடுமையான வேலை. ஆமா, நாம இருக்கிற இடம் எந்த இடம்? எல்லாம் உனக்கு பரிச்சயமான இடம்தான். இங்க யாராலும் நுழைய முடியாத இடம். எனக்கு பரிச்சயமான இடம்னா ஒண்ணு இனிப்பு இல்லம், இன்னொன்னு நான் அகோர அதிபதியா இருக்கிற என்னோட காடு. இனிப்பு இல்லத்துல நுழைய முடியாத இடம் எது? நல்லா யோசிச்சு பாரு.